கடந்த காலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், நிகழ்காலம் நான் அறிவேன். ஆனால் எதிர்காலம் பற்றி நீங்கள் கூறுவது மரணத்திற்கு பிறகும் நாம் வாழ்வது என் மனதிற்கு ஏற்கப்படாத கருத்தாக உள்ளது. ஏனென்றால் மரணத்தை அடைந்துவிட்டவர்கள் கூறினால் அது உண்மை என்று நம்பலாம், அதுவும் இயலாது. மன்னிக்கவும், விளக்குக. 3 விஷயம். முதல்ல, கடந்த காலத்தை பற்றி நான் அறிவேன்னு நீங்க நினைச்சிருக்கிறது சரியான பைத்தியகாரத்தனம். கேள்வி கேட்டவர் உட்காருங்க. உங்கள் கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு இல்ல, கடந்த காலத்தை பற்றி எழுதுங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த பேப்பர் வச்சு நிரூபிக்கிறேன். உங்கள் கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. கடந்த காலத்திலே நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் எடுத்து கோர்த்து பார்த்து அதை உங்கள் கடந்த காலம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்கள் கடந்த காலத்தின் முழுமையும் உங்களுக்கு தெரியாது. 4 வயசுல என்ன நினைச்சு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. சரி, 4 வயசு கொடுங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா உங்களால? முடியுமா? முடியாதுல்ல. எப்போ ஒரு 1-2 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆழமா அடிமனசுல பதிஞ்ச விஷயம், வீட்டை மாட்ட உதவ வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இல்ல, கல்யாணம் ஆகலையா? அதெல்லாம் நிம்மதியாக உட்காருங்க. ஏதோ ஒரு துக்ககரமா நடந்த அந்த 1-2 விஷயம் அதான் ஞாபகம் இருக்கும். எல்லா கடந்த கால நிகழ்ச்சிகளும் நினைவில் இருப்பதில்லை. கடந்த காலம் உங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைக்கிறதே போய் தவறு. அது ஃபர்ஸ்ட். 2வது, நிகழ்காலத்தை நான் அறிவேன் எழுதியிருக்கீங்க. நிகழ்காலம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? தெரியாது. இந்த சுத்தி இப்ப என்ன நடக்குதோ அதுல 2% தான் உங்க மைண்ட் ரெக்கார்ட் பண்ணுது சைக்காலஜிஸ்ட் நிரூபிக்கிறாங்க. நம்ம சுற்றி நடக்கும் 100 விஷயங்களில் 2 விஷயத்தை மட்டும்தான் நாம் நமக்குள் பதித்துக் கொள்கிறோம், உள்வாங்குகிறோம்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அதான் உண்மை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் நினைச்சுக்காதீங்க, எல்லாமே நமக்கு தெரியும் நினைச்சுக்காதீங்க. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, மேல வர ஃபேன் தெரியுமா? இல்ல உங்க பக்கத்திலே உட்காந்து உங்க துணி உருவாக்க தெரியுமா? இந்த பக்கம் உட்காந்து உங்க துணி இந்த கேட்டு தெரியுமா? தெரியாது. உங்க கண், காது இதெல்லாம் என்ன பார்க்குது, என்ன கேட்குதோ அதுல 2% தான் ரெக்கார்ட் பண்ணுது. நிகழ்காலத்தையும் பற்றி உங்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு நான் சொல்வதை பற்றி உங்களால் ஏற்க முடியும்னா கவலைப்பட வேண்டாம். இந்த தியானங்களை பண்ணி வைங்க. செத்தப்பறம் படிச்சு இந்த உண்மையெல்லாம் புரியும். அப்போ தோணும், ஐயோ பரவாயில்ல பண்ணி வச்சுட்டு வந்தோம், நமக்கு புரியலனாலும் பண்ணி வச்சுதான் வந்தோம், இன்னைக்கு உருப்படுறது வழி இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால இப்போ அதுக்கு கவலைப்பட வேண்டாம். புரியலனாலும் பரவாயில்ல, அந்த தியானங்களை செஞ்சு வைங்க. என்னைக்காவது நேரம் வரும்போது புரியும். புரியுதா? அவ்வளவுதான். வேற ஒன்றும் இன்டலெக்சுவலா பேசி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தை தான் உணர முடியும். ஒண்ணு, முதல் விஷயம், அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தார்கள், ஞானிகளை கவனித்துக் கொண்டார்கள். புரியுதா? அந்த காலத்தில் அரசர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஞானிகளை கவனித்துக் கொண்டார்கள், அவங்களுக்கு சாப்பாடு போடுவார்கள். இன்னைக்கு அரசர்கள் யாரு? யார் அரசர்கள்? நீங்க தானே. குடியாட்சி தானே, நீங்க தான் அரசர்கள். அரசர்கள் செய்த உரிமையை நீங்க எடுத்துட்டீங்க. அப்ப அரசர்கள் செய்த ஞானிகளை காப்பாற்றுவது கடமையை செய்யுங்க. ஏன் செய்யக்கூடாது? அன்னைக்கு அரசர்கள் இருந்தாங்க, எனக்கு சோறு போட்டாங்க. ஞானிகளுக்கு இப்போ நான் ஒரு சன்னியாசிங்கிறதுக்காக என்னுடைய காலத்துக்கு பெட்ரோல் போடுவாங்களா? ராஜ்மோகன் சொல்லுங்க, போடுவாங்களா? நீங்க தான் சொல்ல போறீங்களா? நீங்க தான் சொல்ல போறீங்களா? நீங்க என்னைக்கு சொல்லி என்னைக்கு ஒதுக்கி வர வரைக்கும் நான் என்ன துணியை போட்டு உட்காந்துருக்குமா? ராஜ்மோகன் சொல்லுங்க, யார் நடத்துவாங்க? இந்த ஆள் யாருக்கு பண்ணுவாங்க? வேலை எப்படி நடக்கும்? புரியுது? வேலை எப்படி நடக்கும்? நடக்காது இல்லையா? இது வரைக்கும் ஒரு ஏறத்தாழ ஒரு 100 ஃப்ரீ ஏஎஸ்பி மேல பண்ணியிருக்கோம்.
பட்டணத்துல 600 பேர். எவ்வளவு பேர் இருக்காங்க ஃப்ரீ ஏசி? 650 பேர். அப்புறம் வடுகத்துலையும் பண்ண போறாங்க. அடுத்த டே பேசினாங்களா? ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஃப்ரீ ஏசி பண்ணணும் முடிவு பண்ணி ஒரு மாணவனுக்கு நம்ம ஃப்ரீ ஏசி பண்ணா 13 ரூபா நமக்கு செலவாகுது. ஏன்னா பப்ளிசிட்டி அரேஞ்ச் பண்றது ஆர்கனைசிங் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாணவனுக்கு 13 ரூபா செலவாகுது. 10 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஏற்கனவே 4 லட்சம் பேர் கொடுத்து முடிச்சிட்டோம். 4 லட்சம் 13 எவ்வளவு ஆகுது? எத்தனை லட்சம்? 37 லட்சம். யார் கொடுப்பாங்க சொல்லுங்க? நான் என்ன பிரச்சனை வர முடியுமா? நாம தானே கொடுத்தாகணும். அதனால நீங்கள் செய்கின்ற இந்த பணம் தான் இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு சேவையாக சென்று சேர்கின்றது. முடியாதவர்களுக்கு சேவையாக சென்று சேர்க்கிறது. இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. இந்த கஞ்ச பிசினாரிகள் அவங்க கிட்ட இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்காக பேசுற வரட்டு வேளாண்மை தான் இந்த கருத்து. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. மீதிக்கெல்லாம் செலவு பண்றாங்கல்ல, அது மட்டும் இல்ல. நம்ம எல்லாம் சொல்றோம் பணம் கூலி வேலை செய்யறவங்க கூட எப்படியும் வாரத்தில் ஒரு 500 ரூபாய் குடிச்சு செலவழிக்கிறாங்க இல்லையா? கூலி வேலை செய்யறவங்க லோ லெவலுக்கு பிடிக்காம இருந்தா வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் 1-2 இருக்குன்னா அதுக்கு செலவு பண்ற பணத்தை ஒரு மாசம் மிச்சம் குடிச்சா போதும், சரியா போகும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டாவது, யார் அவர்களால் பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் உடனே எக்ஸாம் பண்ணிட சாமி. அவங்களால் கட்ட முடியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை காத்து வந்ததுன்னா கூட நேராவோ மற்றவங்களாம் வந்தாலும் உடனே நம்ம சாமி பரவாயில்ல வாங்க அப்படின்னு அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. இது நம்முடைய நடைமுறை சம்பவம், அது வேற விஷயம். ஆனா பணம் கொடுத்து சொல்லி கேட்கறது கூட எந்த விதத்திலும் தவறு இல்லை. ஏன்னா யார் நடத்துவார்கள் இதை பாருங்க. இப்போ எதுவும் வேண்டாம் சும்மா இருக்கலாம் அப்படின்னா இது உங்களுக்கு சேருமா? சொல்லுங்க, சேருமா? சேராது. யார் சோறு போடுவார்கள்? எனக்கு யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க, உங்களுக்கு யார் போடுவாங்க? 350 பேருக்கு யார் சோறு போடுவாங்க சொல்லுங்க? 350 பேருக்கு யார் சோறு போடுவார்கள்? அப்புறம் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் யார் பார்ப்பார்கள்? எல்லாத்தையும் யாராவது பார்க்க விட முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தார்கள். அரசர்கள் அந்தந்த ஊர் ஞானிகளை பார்த்துக் கொண்டார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய சீடர்களுக்கும் உணவளித்தார்கள். இன்னைக்கு அரசர்கள் யாரு? நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. புதிய மக்கள் ஆட்சி தானே. நீங்க ஓட்டு போட்டு தான் ஆட்சி தேர்ந்தெடுக்கிறீங்க. ஓட்டு போட்டு ஆட்சி நடத்தும் உரிமையை மட்டும் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது ஞானிகளை பார்த்துக் கொள்வது என்கின்ற கடமையை ஏன் செய்யக்கூடாது? அதையும் நீங்க தான் செஞ்சாங்க. அதனால செய்யுங்கள். அதெல்லாம் நிறைய ஃப்ரீ ஏசி பண்றாங்க. நிறைய ஏசிலாம் கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்கு? சாமி தியானம் செய்ய வரும்போது தலைப்பாக வைக்காமல் வருகிறீர்களே எதனால்? என்னென்னலாம் கேள்வி. சில நேரத்தில் தலைப்பாக வைக்கிறது, சில நேரத்தில் வைக்காம போடுறது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதுல ஒண்ணும் பெரிய சூக்ஷ்மம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தியானத்துக்குள்ள நுழையலாம். இலவச தியான முகாம் செய்வதற்கான செலவு பொருளுதவி செய்வதற்கு தங்கள் முகவரி மற்றும் வெளிநாட்டில் பணம் எந்த முகவரிக்கு அனுப்புவது? ராமமூர்த்தி. யாருங்க? நல்லது. நீங்க ஆபீஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவர் சேலம் ஆர்கனைசர்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். அவங்கள சொல்லுவாங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்க கான்டாக்ட் பண்ணி எங்கெங்க கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் யாருன்னா ஈடுபடலாம். 10 லட்சம் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம். ஏறத்தாழ 4 லட்சம் முடிச்சிட்டோம். இன்னொரு மீதி ஒரு 5 லட்சம் அடுத்த 6-7 மாசத்துல பண்ணி முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த 2 மாசத்துல இன்னொரு 60,000 பேர் போறோம். 60,000 பேருக்கு போய் சேர்க்க போறோம். ஏன்னா சமூக
சமூகத்தில் நமக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கு. நமக்கு எல்லாருமே சமூகத்தில் கடமை இருக்கு. புண்ணியம் நினைச்சலாம் எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? புண்ணியம் பாவம்லாம் கவலைப்படக்கூடாது. சமூக கடமை நமக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேரோட பகிர்ந்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சாமி அதான் நினைச்சு பண்ணவே தவிர இதனால புண்ணியம் வரும் பாவம் வரும்லாம் சொல்றது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற மக்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை இருந்தால் அந்த கடமையை செய்யணும். அவ்வளவுதான் தவிர நாம ஒன்றும் பெருசா சேவையெல்லாம் செஞ்சிடல. என்ன சேவை என்ன நம்ம எடுக்கணும்னு சொல்ல பார்க்கணும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு எந்த அருகு நம்ம என்ன எடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம சொல்லிக்க முடியும். இங்க வந்தப்ப திருநது எல்லாமே இல்லையா? வரும்போது 2 பேர் தான் வந்தோம். போட்டுக்கிற துணி உட்பட வந்தப்ப மற்றவங்க துணிக்கிறது. அது அப்பா அம்மா இருந்து பாதி கொடுக்கணும், பிசினஸ் பண்ணி மற்றவங்க மீதியை கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு. ஆனா சொசைட்டிங்கிறது தான் கொடுக்கணும். அதனால சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கறதுல நான் தானம் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. கொடுங்கனால ஒரு பாதி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அவ்வளவுதான். குடிக்க வச்சதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் முடியறப்பெல்லாம் திருப்பி கொடுக்குறோம் அவ்வளவுதான். அதனால தானம் அப்படின்னு நாம பெருமையா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. நம்மளால முடிஞ்சு சொந்தத்துக்கு கொடுக்குறோம் அவ்வளவுதான். நம்மளால என்னென்ன முடியுமோ மற்றவங்களுக்கு சேவை பண்றதுனா முயற்சி பண்றோம். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம், என்ன ஸ்பீக் பண்ணதை பத்தி எழுதியிருந்தாரு அவர் பதில். நம்முடைய நிறுவனத்துக்கு நீங்க ₹1 கொடுத்தீங்கன்னா என்னுடைய உழைப்பையும் அதோட சேர்த்து நம்முடைய ஆயிரக்கணக்கான வாலண்டியர்களோட உழைப்பையும் சேர்த்து அந்த ரூபாயை 3 அல்லது 4 ரூபாயாக்கி சமுதாயத்துக்கு திருப்பி எடுத்து விடுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ₹1 கொடுத்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அதுல போட்டு அந்த ₹1 4 ரூபாயா பெருக்கி சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவையாக திருப்பி அளித்து விடுகிறோம். அதனால என்னுடைய தனிப்பட்ட செலவு ₹60 போக மீதி அத்தனை என்னவாகுது? சமுதாயத்துக்கு திரும்பி செல்கின்றது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு சேவை மூலமாகவோ சமுதாயத்துக்கு சென்று அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி நீங்க கொடுக்கிறது ஏதோ ஒரு சேவைதானே தவிர யார் எந்த தனிப்பட்ட மனிதருக்காகவும் செய்யவில்லை. இன்னொன்னு, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா செலவு பண்ண மாட்டோம் பண்ணுவோம்ல. எங்க ஏதாவது கடன் வாங்கியாவது பண்ணுவோம். அப்புறம் தியானத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தியானத்துக்கு மேல மரியாதை இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு மரியாதை இல்லை, அவ்வளவுதான் தவிர மீதிக்கெல்லாம் செலவு பண்ணுவோம். இது மட்டும் இல்லாத யோசனையெல்லாம் செய்வோம். நல்லது. நம்முடைய மன அமைப்பு அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய மன அமைப்பு ஏதாவது சேவை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லது. ரமண மகர்ஷி அழகா சொல்றாரு, உடலாலே உழைக்கின்ற ஒரு உழைப்பாளிக்கு 3000 சம்பளம், வார்த்தையாலே உழைக்கின்ற ஆசிரியருக்கு 10,000 சம்பளம், மனதாலே உழைக்கிற ஒரு உயர் அதிகாரிக்கு 25,000 சம்பளம். அதை விட ஆழமாக உடலாலும் வார்த்தைகளாலும் மனதாலும் ஆன்மாவாலும் உழைக்கிற ஞானிக்கு சம்பளம் வெறும் சோறும் துணியும் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. உடலாலும் உழைத்து, வார்த்தைகளாலும் உழைத்து, மனதாலும் உழைத்து, இதுக்கெல்லாம் பார்த்து ஆன்ம சக்தியாலும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஞானிகளுக்கு என்ன சம்பளம்? என்ன சம்பளம்? சாப்பாடு துணியும் தான். அப்படி மிஞ்சி போனா இந்த மாதிரி 4 பேர் பேசுற பேச்சுக்கள், அவ்வளவுதான். அதுதான் ஞானிக்கு அளிக்கப்படும் சம்பளம். நல்லது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் வேலையை ஆரம்பிச்சா நல்லா சமூகம் இப்படிதான் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நல்லது. ஓகே, நம்முடைய வேலை அவங்க வேலை அவங்க வேலை கவனிப்போம்.